ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேஜ் NPC அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் 4 பார்ட் முடிச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சம் மட்டும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அடுத்த சம் எல்லாமே நம்ம எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் பார்க்கணுன்றதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷனில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஷார்ட்கட், அதாவது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினை நம்ம வந்து ஷார்ட்கட்டில் ஈஸியாக எப்படி நம்ம ஒரே லைனில் ஆன்சர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சம்முக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு 4 சம் மட்டும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம், சரிங்களா? அடுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஷார்ட்கட் மூலியமாக பார்க்கலாம். ஸோ வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A+B+C ஈக்குவல்ட்டு எவ்வளோனா 13ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. A+B+C 13ன்னு கொடுத்துட்டாங்க. AB+BC+CA எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 50ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா A² + B² + C² எவ்வளோன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா எப்படி வரும்னு பாருங்கள். என்ன ஃபார்முலானா A+B+C த ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அதிலிருந்து நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ A+B+C த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A² + B² + C² + 2AB ப்ளஸ் இங்கே எழுதிக்கிறேன் BC + CA. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. நமக்கு என்ன கொஸ்டினாக கேட்டிருக்காங்க? A² + B² + C². இதை தான் கொஸ்டினாக நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ இதை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த டேர்மை நம்ம என்னது, இந்த டேர்மை நம்ம இங்கிட்டு கொண்டு போயிடலாமா? ஸோ ப்ளஸில் இருக்கிறது இங்கிட்டு போகும்போது மைனஸாக போகும், கரெக்டாக? ஸோ அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அங்கே பாருங்கள், A² + B² + C². இதுதான் நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஈக்குவல்ட்டு ஆல்ரெடி இங்கிட்டு என்ன இருக்குது? A+B த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. A+B+C த ஹோல் ஸ்கொயர். இது வந்து இங்கிட்டு வர்றப்போ என்ன வரும்? மைனஸாக வரும். 2 இங்கே என்ன இருக்குது? AB + BC + CAன்னு இருக்கா? ஸோ இங்கே ஆல்ரெடி சம்மில் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? A+B+C 13ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன எழுத போகிறோன்னா 13 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுத போகிறோம், சரிங்களா? இந்த இதுக்கு பதில் நம்ம 13ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்து 2, அடுத்து இந்த வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. AB BC CAவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு பாருங்கள், 50, சரிங்களா? AB + BC + CA எவ்வளோ? 50ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இன்ட்டு 50. ஸோ நமக்கு ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ அங்கே பாருங்கள், 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 169 வரும். ஸோ அடுத்து மைனஸ் இதை பெருக்குனிங்கன்னா 100 வரும். ஸோ அப்போ 169 100 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 69. அப்போ நமக்கு A² + B² + C² ஆன்சர் எவ்வளோ? 50. ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருக்கா? நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் பிரதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஃபார்முலா நான் ஏற்கனவே போன வீடியோலேயே ஃபார்முலா வந்து நிறையா கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா அந்த ஃபார்முலாவை படித்து வச்சுக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வர்க்கமூலமும் ஒரு 25க்கு நீங்கள் வர்க்கமூலம் படித்து வச்சுக்கணும், சரிங்களா? வர்க்கமூலம்னா என்னென்னா இப்போ 2² 3² 4² இதுக்கு பேர் தான் வர்க்கமூலம்னு சொல்லுவோம். 2² என்ன வரும்? 4 வரும். 3² 6 வரும். 9 வரும், சரிங்களா? 3 × 3 9 வரும். அந்த மாதிரி 4² 4 × 4 எவ்வளோ? 16 வரும். அடுத்து 5² 5 × 5 25ன்னு வரும். இந்த மாதிரி ஒரு 25க்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 25க்கு மனப்படமாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து போய் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் 25 × 25ன்னு பெருக்க தேவையில்லை, சரிங்களா? ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சர் வந்து அதை வச்சே நீங்கள் வந்து போட்டுடலாம். அதே மாதிரி க்யூபுக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10க்காவது நீங்கள் க்யூபும் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? 10 × 10 × 10, சரிங்களா? எவ்வளோ வரும்? 1000 வரும். ஸோ அந்த மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் க்யூபுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 15 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சம் போடும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சம். ஸோ இது நல்லா கவனமாக பாருங்கள்.
நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் இருந்தே போட்டுருவீங்க சரிங்களா. ஸோ என்ன சம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் சிக்வல்ட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, -6ன்னு கொடுத்துருக்காங்க. XY சிக்வல்ட்டு 4ன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய்ஸ் கியூப் என்ன கொடுத்துருக்காங்க, அதுதான் நமக்கு வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய்ஸ் கியூப்ன்ற மாதிரி நம்மளை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல்ஸ் கியூபுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா அங்கே மேலே எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல்ஸ் கியூபுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் கரெக்டாக. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய்ஸ் கியூப் மைனஸ் 3xy எக்ஸ் மைனஸ் ஒய், இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல்ஸ் கியூபுக்கு ஃபார்முலா. நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய்ஸ் கியூபுக்கு நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ இதை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த இதை நம்ம வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும், இது மைனஸில் இருக்குது ப்ளஸில் போகும். அப்போ என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல்ஸ் கியூப் ப்ளஸ் 3xy எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும் சரிங்களா. அங்கிட்டு இருக்கிறது தான் கொஸ்டினாக நமக்கு கேட்டிருக்காங்க கரெக்டாக. ஸோ இதில் போய் நம்ம இப்போ ஆன்சர் பிரதிட்டால் நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாமா. ஸோ அங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு அவங்களே கொடுத்துட்டாங்க -6ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு என்ன கொடுத்துட்டாங்க, -6 த ஹோல்ஸ் கியூப் வரும் சரிங்களா. ப்ளஸ் 3 இருக்குது. இந்த XYக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 4ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு எவ்வளோ, -6. ஸோ எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம சும்மா அதை வந்து பிரதிட்டு ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், -6 நம்ம ஸ்கியூப் பண்ணால் என்ன வரும், 6 × 6 × 6 3 தடவை எழுதுகிறோம். இதுக்கு தான் உங்களை கனமூலம் படிக்க சொன்னது. ஸோ அந்த ஸ்கியூபை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஆரோட ஸ்கியூப் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஆரோட இது 6 3 தடவை பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 216 வரும் சரிங்களா. மைனஸ் மறக்காமல் வரும், ஏன்னா மைனஸையும் நீங்கள் 3 தடவை பெருக்கிற மாதிரி வரும். பெருக்குனிங்கன்னா என்ன வரும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் சரிங்களா. ஸோ அப்போ -216 ப்ளஸ் இதை பெருக்குனிங்கன்னா 3ஐயும் 4ஐயும் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும், 12 வரும். 12 எவ்வளோ, 72. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தான் வரும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் வரும், -72. ஸோ அப்போ 216 ரெண்டு ஒரே குறியாக இருக்குது. அப்போ ரெண்டு ஒரே குறியாக இருந்தால் கூட்டலை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போடணும் சரிங்களா. ஸோ அப்போ 216ஐயும் 72ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா -288. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் -288 சரிங்களா. ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான், அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், x² + 1 / x4 - 1. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், x², இந்த x² மேலே இருக்கிறது அப்படியே வரும் சரிங்களா. x² + 1 அப்படியே வரும். இந்த x⁴ - 1 சரிங்களா. x⁴ - 1 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள், x² + 1 x² - 1ன்னு எழுதிக்கிறோம் சரிங்களா. ஸோ ஏன் இப்படி எழுதுகிறோன்னா, இந்த மேலே இருக்கிற x² + 1 கீழே இருக்க x² + 1 அடியாகும். அதுக்காண்டி இப்படி பிரித்து எழுதிக்கிறோம். என்னத்தை பிரித்து எழுதியிருக்கோம்னா, இந்த x⁴ - 1 தான் பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள், அதே வேல்யூ தான் வரும். ஸோ இதுங்க பாருங்கள், x² இதை x² பெருக்குனிங்கன்னா என்ன வரும், x⁴ வரும் கரெக்டாக. அடுத்து x²ஐயும் இந்த -1ஐயும் பெருக்குனிங்கன்னா -x² வரும். அடுத்து இந்த ப்ளஸ் எக்ஸையும் இந்த +1ஐயும் x²ஐயும் பெருக்குனிங்கன்னா +x² வரும். இந்த ஒன்றையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும், -1 வருமா. ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு அடி ஆயிரும் கரெக்டாக. +x² -x² அடி ஆயிரும். அப்போ x⁴. அப்போ இதோட வேல்யூ தான் நமக்கு என்னது, விரிச்சு எழுதியிருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சா எதுக்கு இந்த இப்படி எழுதியிருக்கோன்னே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ அப்போ இதுவும்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதுவும் நமக்கு என்னது அடியாயிரும். கரெக்டாக அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அடியாயிரும். மீதி நமக்கு என்ன இருக்குது, மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது, 1/x ஸ்கொயர்டு மைனஸ் 1. ஸோ இதுதான் நமக்கு என்னது கிடச்சிருக்க வேல்யூ. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான் சம்மு. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சம் ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்த சம் பாருங்கள். ஸோ எத்தனை சம் பார்த்துருக்கோம், 3 சம் பார்த்துருக்கோமா. ஸோ இந்த சம்மோட பார்த்திங்கன்னா இந்த முடிஞ்சு. அதுக்கடுத்து எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. x minus y the whole squared x squared minus y the whole squared ஈக்குவல் டு 9ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அதோட அதோட தான் நம்ம வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை நம்ம ஃபஸ்ட்டு விரித்து எழுதிக்குவோம். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு பை இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டுன்னு இருக்கான். ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா படி விரித்து எழுத போகிறோம். ஃபார்முலா படி விரித்து எழுதுனா என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு இருக்கா. அதுபடி விரித்து எழுதுனா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வருமா. அங்கே நம்ம அதுக்கு பதில் எக்ஸாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இந்த ஃபார்முலா படி நம்ம விரித்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா படி இதை வந்து விரித்து எழுதியிருக்கோம். நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்யலை. ஈக்குவல் டு என்னது 9 இருக்குது, இதை மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ இதை நம்ம அடிக்கலாமா, இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் இந்த ஸ்கொயர்டு 2 இருக்குது. ஸ்கொயர்டுனா என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் 2 தடவை, அதில் 1 அடிக்க போகிறோம். சரிங்களா? மீதி நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனால் அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அங்கே என்னது அப்படியே தலைகீழாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இதை நம்ம அப்படியே தலைகீழ் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ என்னது, இந்த 9ஐயும் சேர்த்து தான் தலைகீழ் எடுக்கணும். நம்ம இதை தலைகீழ் எடுத்தோம்னா இந்த 9ஐயும் சேர்த்து தான் தலைகீழ் எடுக்கணும். இதை தலைகீழ் எடுத்தால் என்ன வரும், நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வரும். சரிங்களா? இந்த தலைகீழ் எடுத்திங்கன்னா 1/9ன்னு வரும். அப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/9. ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருக்கா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்ப ஈஸி தான். முக்கியமான சம் இதெல்லாம் நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பார்க்குற 4 சம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த ஷார்ட்கட் மெத்தட் எப்படின்றத வந்து நான் ஒவ்வொரு சம்முக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இந்த சம் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த சம் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷார்ட்கட்டாக கொடுக்க போகிறேன். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த சம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறுமனையாக பார்க்காம நோட் போட்டு கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா. அங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏற்கனவே 4 சம் பார்த்துருக்கோம். இது வந்து 5வது சம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னதுன்னா ரூட் 9, அதாவது ரூட்டுக்குள்ளே ரூட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த சம் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரூட் 9 மைனஸ் 28. ஸோ அதுக்குள்ளே ஒரு ரூட், இது வரைக்கும் இந்த ரூட்டுன்றது இதையும் சேர்ந்து தான். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 164 இதுக்குள்ளே ஒரு ரூட். சரிங்களா? அந்த ரூட்டுன்றது இது 2க்கும் சேர்த்து. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைனஸ் -302 இந்த ரூட்டும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே சேர்த்து தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 383 இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டுக்குள்ளே சேர்த்து. சரிங்களா? 383. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தா, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாலும் சரி, இல்லை எல்லாமே ப்ளஸ்ஸாக கொடுத்துருந்தாலும் சரி. சரிங்களா? இந்த மெத்தடு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 383. 383ன்றது வர்க்க எண் கிடையாது. சரிங்களா? 383க்கு அடுத்த வர்க்க எண் என்னதுன்னு பாருங்கள். சரிங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு 25 கிட்ட நான் உங்களை ஸ்கொயர் ரூட் படிக்க சொன்னது. வர்க்கம் மூலம்னா என்னது, ஸ்கொயர் பண்ணுறது. ஸோ அப்போ இதுக்கு 383க்கு அடுத்ததுன்னா 400ன்னு வருமா. ஸோ 400ஓட
வர்க்கமூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 இன்ட்டு 20 பெருக்குனிங்கன்னா என்ன வரும் 400 வரும். ஸோ அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 20. சரிங்களா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது 20. ரொம்ப ஷார்ட்டாக ஈஸியாக ஒரே லைனில் நம்ம வந்து ஆன்சர் போட்டோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு என்ன வரணும்னா ப்ளஸ்ஸுன்னு வரணும். சரிங்களா, அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ளஸ்ஸுன்னு ஆரம்பிக்கணும். சரிங்களா, அங்கே ஒரு 300 என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு 383ன்னு பார்த்தோமா, 3 ப்ளஸ்ஸுன்னு ஆரம்பிச்சிச்சா. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆரம்பிச்சிச்சு 302ன்னு பார்த்தோம். கரெக்டாக 302 மைனஸ், அதுக்கடுத்து என்ன பார்த்தோன்னா 164 ப்ளஸ்ஸுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 28 மைனஸ். இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஆரம்பித்தாலும் சரி. ஸோ இந்த இடத்துலையும் ப்ளஸ்ஸு, இந்த இடத்துலையும் ப்ளஸ்ஸுன்னு ஆரம்பித்தாலும் சரி, எப்படி ஆரம்பித்தாலும் இந்த ஷார்ட்கட் தான். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன பண்ண போகிறீங்க, இந்த இதுக்கு அடுத்த வர்க்க எண் என்ன வருதுன்னு பார்க்க போகிறீங்க. 383க்கு அடுத்த கிட்டத்தில் இருக்க வர்க்க எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 400 தான். சரிங்களா, அதே இது இந்த இடத்துல ப்ளஸ் இல்லாமல் மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போ ப்ளஸ் இல்லாமல் மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி வர்க்க எண் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி வர்க்க எண் என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 383க்கு முன்னாடி வர்க்க எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 361ன்னு வரும். சரிங்களா, 19 இன்ட்டு 19 என்னது 361ன்னு வரும். ஸோ அப்போ மைனஸ் ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ்ன்னு கொடுத்துட்டா இதுக்கு முன்னாடி இருக்க வர்க்க எண் பார்க்க போகிறீங்க. சரிங்களா, அதே இது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுன்னு ஆரம்பித்தாலும் சரி, அதுக்கடுத்து மைனஸ்ன்னு ஆரம்பித்தாலும் சரி, ப்ளஸ்ஸு மைனஸ் ஆக மொத்தத்தில் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுன்னு ஆரம்பிச்சிருக்கணும். சரிங்களா, அப்படி ஆரம்பித்தா இதுக்கு அடுத்த நம்பர் வர்க்க எண்ணா பார்க்க போகிறீங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். அப்போ ஒரிஜினலாக நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக, ஒரிஜினலாக எப்படி போடணும்னு தெரிஞ்சிருந்தா தானே அதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, ஸோ அது எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னது 383 ப்ளஸ், அதுக்கடுத்து 302 மைனஸ், அதுக்கடுத்து 164 ப்ளஸ் 28 மைனஸ், அடுத்து 9 இருக்கும். கரெக்டாக, ஸோ இப்போ இது ஒரிஜினலாக வந்து எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 9, அதாவது இந்த 9 வந்து நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுக்கலாம். கரெக்டாக எடுத்தோன்னா 3 வரும். சரிங்களா, 3 இன்ட்டு 3 வரும். 3 இன்ட்டு 3 வரும். அப்போ 3 மட்டும்தான் வெளியே எடுப்போம். 3 வெளியே எடுத்துட்டோம்னா இந்த ரூட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த ரூட்டுக்கு வந்துடும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குது. 28 மைனஸ் 3ன்னு வரும். சரிங்களா, 28ல் 3 போச்சுன்னா எத்தனை 25 வரும். அப்போ ரூட் 25 வருமா. இந்த 28க்கு பதில் நம்ம கழிச்சிருவோமா. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வரும் ரூட் 25ன்னு வந்துடும். ஸோ இந்த ரூட் 25 நம்ம வெளியில் எடுக்கலாமா 5ன்னு. ஸோ அப்போ 5ன்னு வெளியில் எடுத்துடலாமா. எடுத்து அங்கே என்ன வரும் 164 வரும். 164 + 5 என்ன வரும் 169 வரும். கரெக்டாக, இங்கே என்ன வரும் ரூட் 169ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் ரூட்டை விட்டு வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 13ன்னு வரும். 13 இன்ட்டு 13 169ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே 13 வரும். அடுத்து 302யும் 13ஐயும் நீங்கள் கழிக்கிற மாதிரி வரும். சரிங்களா, 302யும் 13ஐயும் கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஸோ இதில் கழிச்சிங்கன்னா 12ல் 3 போச்சுன்னா 9. ஸோ இங்கே வந்து 9ல் 1 போச்சுன்னா 8. மீதி இங்கே என்ன இருக்குது 2. ஸோ அப்போ 289. ஸோ அப்போ 289 நீங்கள் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்திங்கன்னா என்ன வரும் 17 இன்ட்டு 17 280ன்னு வரும். சரிங்களா, இங்கே என்ன இருக்குது 289. கழிச்ச ஆன்சர் என்னது 289. இதை நீங்கள் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்திங்கன்னா 17ன்னு கிடைக்கும். 17ன்னு கிடைக்குமா. ஸோ இந்த 17 நீங்கள் 383 ப்ளஸ் 17 கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 400 வரும். ஸோ 400 ரூட் விட்டு வெளியே எடுத்திங்கன்னா 20. ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சா. நம்ம ஒரே ஸ்டெப்பில் போட்டதை தான் நம்ம இத்தனை ஸ்டெப்பு நம்ம கூட்டி ரூட்டை விட்டு வெளியே எடுத்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக, அப்போ ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மெத்தடு தான். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கா. சம்மு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான சம்மு தான். ஈஸியாக நீங்கள் வந்து வெளியே எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் மைனஸ் வச்சு ஒன்று சொன்னேன்ல. ஸோ அந்த மாடலில் வந்து ஒரு சம் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா,
ஸோ இங்கே பாருங்கள், இந்த சம்மை பாருங்கள். -121 ப்ளஸ், ஸோ இது பார்த்திங்கன்னா க்யூப் ரூட் சரிங்களா. க்யூப் ரூட் கொடுத்துருக்காங்க. முக்கியமான டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் சரிங்களா. இது வந்து க்யூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. -61 ப்ளஸ் -26 ப்ளஸ் -1. ஸோ இது பார்த்திங்கன்னா க்யூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ க்யூப் ரூட்னால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா மைனஸ் இங்கே ஆரம்பிக்குது. இங்கே ஆரம்பித்தா அது வந்து நம்ம கணக்கு கிடையாது. இது வந்து சம்மோடு சேர்ந்தது சரிங்களா. -121 -61 -26ன்றது அந்த நம்பரோடு சேர்ந்தது. நமக்கு முன்னாடி இருக்கிறதா கணக்கு சரிங்களா. முன்னாடி இங்கே மைனஸ் வந்தால் தான் நான் வந்து முன்னாடி நம்பர் பண்ண சொன்னேன். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு தான் வந்திருக்கு. ப்ளஸ் வந்திருக்கு. ஆனால் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? க்யூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர்டு கிடையாது. அப்படின்றப்ப 121க்கு அடுத்த பக்கத்து க்யூப் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 125. 125னா எத்தனை தடவை போடலாம்? 5 × 5 × 5 3 தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூப் ரூட் கிடைக்குமா? 5 25, 25 125 வரும் கரெக்டாக. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளோ? 5 சரிங்களா. இந்த சம்மோட ஆன்சர் இங்கே மைனஸ் இருக்கனால -5 சரிங்களா. ஏன்னா 3 தடவை போடுறோம். ஸ்கொயர்டுனா தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 தடவைன்றப்ப -5 -5 -5 சரிங்களா. அப்போ -5 தான் நமக்கு வந்து ஆன்சர் க்யூப் ரூட்னால சரிங்களா. இதே இது நான் சொன்ன அந்த ஒரிஜினல் எப்படி போடலான்னு சொல்லி ஒரிஜினலாக சொன்னேன்ல, அந்த சம் மெத்தடில் இதை போடலாம் சரிங்களா. முதல்ல -1 வந்து வெளியில் எடுக்கிறப்ப என்ன வரும்? 1ன்றப்ப நமக்கு அதே வேல்யூ தான். ஸோ அப்போ 1 அப்போ -26ஐயும் -1ஐயும் கூட்டினா -27 கிடைக்குமா? ஸோ இது என்ன வரும்? -27 கிடைக்கும் கரெக்டாக. அப்போ இதை நம்ம ரூட் விட்டு வெளியே எடுக்கிறப்ப 3 3 9 9 3 27 வரும். 3 க்யூபோட தான் 27 கரெக்டாக. அப்போ என்ன வரும்? -3ன்னு வரும் கரெக்டாக. -3 + 61 61ல் -3. ஸோ ரெண்டுமே வேறு வேறு குறியாக இருக்கனால கழிக்கணும் சரிங்களா. 61ல் 3 போச்சுன்னா என்னன்னு சொல்லி போட்டு இப்படி ஒவ்வொன்றா நம்ம சுருக்கி கொண்டு வர்றது. ஆனால் நம்ம ஒரே ஸ்டெப்பில் நம்ம வந்து ஆன்சர் போட்டோம் சரிங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. ஸோ ரொம்ப ஈஸியான மாடல் தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் வந்து நீங்கள் தான் போட போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நம்ம பார்த்தா அதே சம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸே கிடையாது. எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ சேம் அதே மாடலில் தான் போட போகிறோம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இது எத்தனாவது சம்? இது பார்த்தீங்கன்னா 5 6 7வது சம் சரிங்களா. இந்த சம்மோட ஆன்சர் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 248 ப்ளஸ் √52 ப்ளஸ் √144. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் ஒரே லைனில் சொல்லிடலாம். ஸோ இந்த சம்மோட 7வது சம்மோட ஆன்சர் நீங்கள் தான் போட போகிறீங்க சரிங்களா. ஸோ அடுத்து 8வது சம் பாருங்கள். 8வது சம் பார்த்தீங்கன்னா 10 √10 ப்ளஸ் √25 ப்ளஸ் √105 ப்ளஸ் √154 ப்ளஸ் இன்னொரு √225. இது எல்லாமே இந்த ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது சரிங்களா. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. ப்ளஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 10க்கு அடுத்த அதாவது ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 வருமா. ஸோ 16 என்னது? 4 × 4 16. அப்போ நமக்கு ஆன்சர் 4. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா? டிஎன்பிசியில் இந்த மாடல் சம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சரிங்களா. இந்த கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக இந்த மாடல்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. ஷார்ட்கட் மெத்தட் மூலமாக ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் சரிங்களா. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் வச்சு ஒரு சம் பார்க்கலாம். ஸோ மைனஸ் வச்சு ஒரு மாடலும் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சம்மும் பார்த்துட்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். ஸோ மைனஸ் வச்சு வந்தாலும் இப்படி தான் நம்ம வந்து போடலான்ற ஒரு ஐடியா கிடச்சிரும் சரிங்களா. ஸோ அதுக்காண்டி தான் ட்ரை பண்ணுறது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சம் பார்த்தீங்கன்னா 9வது சம்மா. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா மைனஸ் வச்சு தான் இருக்குது. 41 மைனஸ் √21 ப்ளஸ் √19 மைனஸ் √3.
ஸோ இந்த சம்முக்கு வந்து நீங்கள் ஆன்சர் எப்படி போட போகிறீங்கன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வருது, 41 மைனஸ் வச்சு வந்திருக்கு. நீங்கள் பாட்டுக்கு 41க்கு அடுத்த நம்பர் 49ன்னு போட்டிங்கன்னா 7ன்னு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு 7 ஆன்சர் கிடையாது, மைனஸ் வச்சு வந்திருக்கனால இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்கணும். முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 41க்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ 36னா என்னது, 6 × 6 36. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னது, 6. சரிங்களா, இந்த சம்மோட ஆன்சர் நமக்கு வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கு நீங்கள் மைனஸ் வச்சு வந்திருக்கனால ரொம்ப முக்கியம். சரிங்களா, மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தாலும் சரி, ++ன்னு வந்தாலும் சரி, நீங்கள் அடுத்தது பார்க்கணும். மைனஸ் வச்சு வந்தால் மட்டும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்க்கணும். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது இந்த சம்மும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஸோ அடுத்த ஷார்ட்கட் வச்சு அடுத்த மாடலில் சம் பார்க்கலாமா. அடுத்து 10வது சம் பாருங்கள். 10வது சம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட் சம். ஸோ இந்த சம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்யூப்பில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரூட்டுக்குள்ளே 3³ + 3³ + 3³ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம் தான். இதை எப்படி போடலான்னு பாருங்கள். இந்த அதாவது இப்போ ரூட்டுக்குள்ளே இந்த 3 9 தடவை பெருக்கினா, இந்த 3 தடவை பெருக்குனா என்ன வரும்னு பாருங்கள். 3 × 9 9 3 27. ஸோ 27 + 27 + 27ன்னு வரும். கரெக்டாக. ஸோ அடுத்து இந்த 27 வந்து நம்ம கூட்ட போகிறோம். சரிங்களா, 27 கூட்டினீங்கன்னா 3 எவ்வளோ, 21 பாருங்கள், 27 21 மீதி 2. ஸோ 2 எவ்வளோ, 8ன்னு வரும். சரிங்களா, 2 4 6 8. ஸோ ஆன்சர் என்னது, 81. ஸோ இது வந்து வெளியே எடுக்கும்போது, ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது நமக்கு 9. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது, நமக்கு 9. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சின்ன நம்பராக இருக்கனால நீங்கள் வந்து ஈஸியாக போட்டிங்க. சரிங்களா, ஸோ இதே இது இன்னொரு மெத்தடில் போடலாம். எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ என்னது, ரூட்டுக்குள்ளே இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு 3³ இருக்குதா. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3⁻3 இதை அப்படியே வெளியே எடுக்கிறோம். மீதி எத்தனை, 3 இருக்கா, 1 + 1 + 1ன்னு எடுக்கிறோம். சரிங்களா, இங்கே 3 கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளும் 3 தடவை எடுத்துருக்கோம். ஸோ இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி 3⁻3 ப்ளஸ் இங்கே இன்ட்டு இது என்னதுன்னா 1, பவரில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு வச்சுக்குவோம். அப்போ இதை 2ஐயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 3⁻4ன்னு வருமா. √3/4. √3/4னா 3 4 தடவை எழுதணும். 4 தடவை எழுதுனீங்கன்னா என்ன வரும், 3 9 9 3 27 27 3 81. ஸோ அப்போ இது நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 9ன்னு கிடச்சிரும். ஸோ அப்போ என்னது, நமக்கு 9 தான் ஆன்சர். ஸோ ஈஸியாக போட்டோமா. ஸோ இந்த மாடல்லையும் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, டிஎன்பிசியிலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா, ஸோ இதே இது இன்னொரு மாடல் பாருங்கள். பெருசாக கொடுக்குறேன் அப்படின்றப்ப உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இப்போ 16வது சம் பாருங்கள். இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா 7⁻7 + 7⁻7 + 7⁻7 +7. சரிங்களா, இப்படி நமக்கு என்னது 7 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த வந்து நம்ம 7 தடவை நம்ம வந்து எழுதி பெருக்க முடியாது, ரொம்ப பெருசாக இருக்குது. இதை எப்படி சிம்பிளாக போடலான்னு பாருங்கள். இந்த மாடலில் சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட்லேயே போடலாம். ஸோ இப்போ 7⁻7 காமனாக வந்து நீங்கள் வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ வெளியில் எடுத்துகிட்டு இன்ட்டு, ஸோ இங்கே என்ன ஒரு எத்தனை தடவை 7 கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 7 தடவை கொடுத்துருக்காங்க. அப்போ 1 + 1 + 1 + 7 தடவை இந்த மாதிரி போட்டுக்க போகிறீங்க. சரிங்களா, எத்தனை தடவை போட்டுக்க போகிறீங்க, 7 தடவை இந்த மாதிரி போட்டுக்க போகிறீங்க. ஸோ அப்போ 7 தடவை போட்டிங்கன்னா 1 + 7 கூட்டினா என்ன வரும், 8ன்னு வருமா. √7/7 இன்ட்டு இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும், 8ன்னு வருமா. ஸோ இன்ட்டு பவர் 1ன்னு வரும். கரெக்டாக. ஸோ அப்போ இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும், 56/8ன்னு வரும். சரிங்களா, அப்போ நீங்கள் 56 நீங்கள் 8 தடவை எழுதி பெருக்குனா போதும், உங்களுக்கு வந்து இதோட ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா, 56 8 தடவை எழுதுனீங்கன்னா இதோட ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருமா. ஸோ சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இந்த மாதிரி தான் போடணுன்றதை உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்த மாடல் சம் பார்க்கலாமா. அடுத்தது பாருங்கள், 12வது சம்.
12வது சம் பாருங்கள். இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ப்ளஸ் வச்சு கேட்கலாம். சரிங்களா? 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 499. ஸோ இதோடது என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி கேட்டாங்கன்னா, அதாவது 1 3 5ன்னு ஒற்றைப்படை எண்ணில் இப்படி நம்ம கொஷின் எப்படி வந்தாலும் சரி, 1 3 5ன்னு வந்தாலும் சரி, இல்லை 7 9 எப்படி சம் வந்தாலும் சரி, இந்த சம்மை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்பர் இருக்கா, ஃபஸ்ட் நம்பரையும் கடைசி நம்பரையும் கூட்டிக்கங்க. சரிங்களா? கூட்டுனீங்கன்னா என்ன வரும்? 500 பை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோ? 250. ஸோ இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணில் கூட்டலில், சரிங்களா, கூட்டலில் ஒற்றைப்படை எண்ணில் ரூட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த மெத்தடில் தான் போட போகிறீங்க. எப்படின்னா 1 + 3 + 5 + எக்ஸட்ரா 409 ரூட்டுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டிக்க போகிறீங்க. கூட்டினீங்கன்னா கூட்டி அதை வந்து டிவைட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதே இது பாருங்கள். 1 + 3 + 5 + 7 கொடுத்துருக்காங்க. எக்ஸட்ரா ஒரு 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பாருங்கள். முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் கூட்டிக்க போகிறீங்க. 12/2 அடைச்சி போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 6 வரும். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா நமக்கு 6. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ஏபிஜிபி பார்க்கலாம். சரிங்களா? நான் கொடுத்துருக்க எல்லா சம் மாடலுமே நோட்டில் எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஜிபி பார்க்கலாம். ஸோ மற்றபடி எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்குறதுலாம் அந்தந்த இதில் நம்ம வந்து தனித்தனியாகவே பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரி NPC அகாடமி.